ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 16/2026 பராபவ வருடம் ஆனி மாதம் 32ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி துபிதியை. பிற்பகல் 12:28 பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் பூஷம். அதிகாலை 1:03 பின்பு ஆயில்யம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மதியம் 12:15 1:15 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, குளிகை காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மூலம், பூராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 6. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 7ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஏற்றங்கள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு லட்சியம் நிச்சயமாக நிறைவேறும். சின்ன சின்ன யதார்த்தமான தொழில் உள்ளவர்களுக்கு ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிலை இல்லாத மனித வாழ்க்கையில் நிலையான முடிவுகள் அவசியம் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய நீங்கள் அர்த்தநாரியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JR. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்களோடு வெகுமானங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலி நரம்பு வலி விஷயங்களுக்கு நல்லதொரு வழி கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இனிப்பு வகைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஆனந்த பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KP. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிக நன்மையோடு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். தனஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால தன வரவுகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகாலட்சுமி மந்திரத்தை மாலை நேரத்தில் உச்சரிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு பால் முனீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LQ. கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேதாரமே இல்லாத சிறப்புகள் சேரும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். பொதுவாகவே புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேரும் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமையில் உள்ள மனிதரிடம் பெருமையை காட்டாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விகட கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MN. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நடுத்தர நன்மைகள் அதிகரிக்கும். ராசி அதிபதி சூரிய பகவான் புதன் பகவானோடு சேர்ந்திருக்கிறதுனால அரசு வகையில் ஆதாயம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகாலை நேரத்தில் ஆதித்ய இருதயம் வாசிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு 8 கை அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QL.
கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு அருளும் பொருளும் சேரும். பொது விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய சின்ன சின்ன தொழில் இருக்கும் இல்லையா, அப்பளம், ஊறுகாய், ஊதுபத்தி உற்பத்தி அல்லது விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு, பணம், லாபம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரச மரத்திற்கு அகல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க அங்காள பரமேஸ்வரி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PK. திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஜெயமும் வளமும் சேர்ந்து கிடைக்கும். பித்திருக்கள் சாபம் நீங்கக்கூடிய அளவுக்கு பிரபலமான காலங்கள் உதயமாகும். உத்தியோகஸ்தானத்தில் சந்திர பகவான், குரு பகவான் இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உளுந்தம் பருப்பு சாதம் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு பொன்காளி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QJ. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சோர்ந்து போன வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய நாள். பழைய கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய திட்டங்கள் தீட்டக்கூடிய நல் வாய்ப்புகள் உருவாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்று இன மக்களை மதித்து நடப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு பாம்புளி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RI. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு மரபுகள் மீறாத உறவுகள் கிடைக்கும். மனித நேயம் மிகுதியாகும். நாட்டுப்புற கலைஞர்களுக்கு கேட்ட உதவிகள் கிடைக்கும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லலிதா சகஸ்கர நாமம் பாராயணம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேட்டுப்பாளையம் பத்திரகாளி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SH. மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகளும் வரவுகளும் பெருகும். நட்பு வட்டத்தில் நன்மையான சூழல் மிகுதியாகும். உறவு வகையில் கடந்த காலங்களில் உங்களை ஏளனமாக பேசுகிறவங்க முன்னாடி ஏராளமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோதுமையும் நாட்டு சர்க்கரையும் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு காட்டேரி முனுசாமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TG. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மலை போல் துன்பங்கள் பனி போல் நீங்கும். எதிர்பாராத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய, எதிர்மறையான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய, தேவையில்லாத எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மலிவான விஷயங்களில் தெளிவாக விலகி கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு நிருதிலிங்கம் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UF.
மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சுமையான வாழ்க்கை சுகமாக மாறும். கடந்த கால பாவங்கள் சாபங்கள் விலகக்கூடிய அளவுக்கு ஒரு சில சந்தோஷமான நிகழ்வுகள் அதிகரிக்கும். சரளமான பண வரவு பெருகும். புத்திரர் வகையில், அதாவது புத்திரர் சம்பந்தப்பட்ட வகையில் பூரிப்பான செய்திகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் பைரவராய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BE. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கடிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அடிப்படை உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.